சேலத்தில் நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் பசுமை புரட்சி மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேத்து புதன்கிழமை NSE 385.20 புள்ளிகள் இறக்கத்திலும் BSE 1122.60 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. ஈரான் போர்னாலதான் இந்த இறக்கம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். நேத்து வந்துட்டு US காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அத பத்தி ஷேர் பண்றீங்களா சார்? ஓகே. அந்த அந்த வாக்கெடுப்புல யூஸ்வலா ஒரு அமெரிக்க நாட்டுல ஒரு போர் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா காங்கிரஸால மட்டும்தான் அது முடியும். பொதுவா கோயிங் டு வார் அப்படின்னா அந்த அந்த நாடை ஒரு போருக்குள்ளாக இருக்கும்போது தட் இஸ் ஒன்லி டிக்ளேர்ட் பை த காங்கிரஸ். பட் இந்த ஈரானுடைய ஸ்ட்ரைக் பர்டிகுலர்லி was declared by President Trump. ஸோ இண்டிபெண்ட் அத்தாரிட்டி தான் அவர் அதை டீல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காக செனட்ல அதாவது காங்கிரஸ்ல செனட், தட் இஸ் தி அப்பர் ஹவுஸ், இங்க ஒரு ஓட்டெடுப்பு இருந்து வைத்திருக்காங்க நேற்று. முக்கியமா இந்த பவர்ஸ் கர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கர்ப் பண்ணணும்னா இந்த மாதிரி இண்டிபெண்டா இவர் இந்த ஈரான் போரை துவக்கியிருக்காங்க. இதுக்கு அகேன்ஸ்டா இதுக்கு கர்ப் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. பட் திஸ் இஸ் தி அப்பர் ஹவுஸ். ஸோ இங்க ஐ திங்க் ரிப்பப்ளிகன்ஸ், தி GOP பார்ட்டி ஹேஸ் அ பெட்டர் மெஜாரிட்டி ஹியர். ஸோ இங்க அஃப்கோர்ஸ் அந்த ஓட்டெடுப்பு ஃபெயில் ஆகி, விச் மீன்ஸ் தட் செனட் வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். இந்த மாதிரி போர் டிக்ளேர் பண்றதுக்கான பவர் தொடர்ந்து ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடும் அப்படின்றது செனட் அப்பர் ஹவுஸ்ல அந்த பவரை ட்ரம்ப் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பிகம்ஸ் இண்டிபெண்ட். ஏன்னா இது ஒரு டவுட் ஆல்ரெடி மெனி பீப்புள் வர் ரேசிங். யூஎஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. தட் ஒன்லி காங்கிரஸ் கேன் டிக்ளேர் வார், நாட் அ பிரசிடென்ட் இன் திஸ் இண்டிபெண்டன்ட் கெப்பாசிட்டி. இப்போ செனட்டோட அந்த ஓட்டு கண்டினியூஸ் டு கிவ் பவர். பிரசிடென்ட் கையிலேயே அந்த பவர் இருக்கு. அவர் தொடர்ந்து இந்த போரை நடத்தினா, போரை டிக்ளேர் பண்ணலான்றதையும் அவருக்கு ஃபேவரபுளா வந்திருக்கு. பரவாயில்ல. ஸோ எப்படியும் ஆரம்பிச்சு வச்ச போர் இது திடீரென்று முடிச்சு இப்போ வெளியில வர முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஐ திங்க் would have gone in favor of this vote because we are halfway through a war. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது நஷ்டம் இருக்கோ கஷ்டம் இருக்கோ இது பார்க்க மாட்டாங்க. we have started a war. ஸோ அது தொடர்ச்சியாக அது முடியும் வரைக்கும், ஏன்னா பாதியில விட்டு வந்தீங்கன்னா the damage is going to be worse. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ another consideration. செனட் அந்த ட்ரம்போட பவர்ஸ் தொடர்ச்சியாக கண்டினியூ செய்யப்பட்டது. ஸோ தட் விச் மீன்ஸ் தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ த வார். அண்ட் அதுக்கு ஒரு தடை இருக்காது. ஸோ செனட்னால எந்த விதமான தடையும் ட்ரம்போட அதிகாரத்துக்கு இந்த போர் நடத்துவதற்கான ஒரு தடை இருக்காது என்பது முக்கியமான ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன் ட்ரம்ப் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ரைட். ஸோ தட் இஸ் அபவுட் த ஓட். செகண்ட்லி, நீங்க கேட்டது நேற்றைய தினம் சந்தை. ஓகே. ஸோ நேற்றைய தினம் சந்தை பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பட்ஜெட் லோ, பட்ஜெட் அன்று அப்படின்னா February 1 பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்போ 24,310 அப்படின்ற ஒரு லோவை ரெஜிஸ்டர் பண்ணதை நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் ஆல்மோஸ்ட் அந்த லோவை விட ஒரு 4-5 புள்ளிகள் குறைவாக நிஃப்டி டெஸ்ட் செய்யறதே நம்ம சந்தையில பார்த்தோம். ஸோ 24,306 அப்படின்ற ஒரு லெவல்ல நேற்றைய தினம் டெஸ்ட் செய்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக 3 நாளாக அந்த போரின் காரணமாக நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங். ஆல்மோஸ்ட் சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் வீழ்ச்சியை சந்திக்கிறது நம்ம பார்க்குறோம். நிஃப்டி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் ஆவரேஜா பர் டே ஃபால் அப்படி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். பட் எஸ்டர்டேஸ் லோ வாஸ் வெரி க்ரூஷியல். இது ரொம்ப க்ரூஷியலான லோ. ஏன்னா இந்த 24,300 310 இந்த பேண்ட் இட்ஸ் அ ப்ரீ எஸ்டாப்ளிஷ்ட் லோ. இதை விட குறைவாக சந்தை செல்லும் பட்சத்துல நமக்கு இன்னும் ஷார்ப்பரான ஒரு ஃபால், தட் மீன்ஸ் 24,150 23,880 அப்படின்ற லெவலுக்கெல்லாம் போக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது சார்ட் மூலமாக நமக்கு தெரியறது. ஹவவர் நிஃப்டி இந்த லெவலில் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நிஃப்டிக்கு இருந்ததுன்னா அந்த 24,300 will offer a cushion to bounce back.
திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். நேற்றைய தினம் நம்ம ஓப்பனிங் பெல்ல கூட சொல்லியிருந்தோம், நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ரெப்ளிகேட்டிங் மூவ்ஸ் தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஐ ஸ்போக் நேற்று முன்தினம் வந்து எப்படி யூஎஸ் மார்க்கெட்ல 1125 புள்ளிகள் சரிவு ஒரு நேரத்துல யூஎஸ் மார்க்கெட்ல இருந்ததும், தொடர்ந்து அதுல இருந்து சந்தையின் முடிவில் யூஎஸ் சந்தையின் முடிவில் 400 புள்ளிகள் சரிவோட மட்டுமே இருந்த அந்த ரிகவரி பத்தி நான் பேசியிருந்தோம். நம்மளோட சந்தையுமே இந்த மாதிரி ஒரு ஒரு காப்பி கேட் மூவ் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்குதா அப்படின்றத நம்ம நேற்றைய தினம் பேசியிருந்தோம். அண்ட் மோரலஸ் நேற்றைய தினம் நடந்தது அந்த மாதிரி தான். ஸோ அந்த 24,306 அப்படின்ற லோவர் டெஸ்ட் பண்ணிட்டு வி சா ஸ்மால் பவுன்ஸ் பேக் ஃபார் தி நிஃப்டி இண்டெக்ஸ் டு கம் பேக். அண்ட் அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,480. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 180 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த லோ. ஸோ தேர் ஹேஸ் பீன் கொஞ்சம் வேல்யூ பையிங் நடந்திருக்கலாம், கொஞ்சம் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பவுன்ஸ் பேக் ஜஸ்ட் லைக் தி யூஎஸ் மார்க்கெட்ஸ். ஸோ இன்றைக்கு தொடர்ச்சியாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த 24,350 330 இந்த ரேஞ்ச். இது வந்து இன்றைய டிஃபெண்ட் செய்ய முடியுமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த டிஃபெண்டிங் கேப்பபிலிட்டி நிஃப்டிக்கு இருந்ததுன்னா ஐ திங்க் பாசிபிளி bounce back to the 24,500, 24,600 levels cannot be ruled out. But those are all, and the de-escalation of war, அது வந்து எவ்வளோ தூரம் நமக்கு அந்த போர் வந்து எவ்வளோ de-escalate ஆகுது என்பதை சார்ந்துதான் அந்த ஒரு ஏற்றமும் all of these things will matter. முக்கியமாக நமக்கு கவலைக்கிடமா இருக்கக்கூடியது இந்த போர் வந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் முக்கியமாக கேஸ் சப்ளைஸ். ஏன்னா லாட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் கேஸ் சப்ளைஸ் நமக்கு வந்து வரக்கூடியது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அதாவது வெஸ்ட் ஏஷியா, ஒமான் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்தா நமக்கு வர இருக்கிறது. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, கப்பல்கள் செல்லலாம் அப்படின்னு யூஎஸ் சொன்னாலுமே ஈரான் வந்து இல்லை, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இங்க வரக்கூடிய எந்த கப்பலையுமே நாங்க தாக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஸ்டில் அன்சர்டன். அண்ட் அங்க இருக்கக்கூடிய நீங்க கிராஃபிக் பாத்தீங்கன்னா இந்த ஹியூஜ் பைலப் ஆஃப் ஷிப்ஸ் வெயிட்டிங் டு கிராஸ் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அது வந்து இஸ் ஆல்சோ எஃபெக்டிங். ஸோ நமக்கு வந்து முக்கியமா அந்த கேஸ் சப்ளைஸ் அண்ட் க்ரூட் ஃப்ரம் அராம்கோ அண்ட் சவுதி அரேபியா அண்ட் ஸோ ஆன். ஹவவர் நமக்கு வந்து க்ரூடுக்கு ஆல்டர்னேட் சப்ளை வந்து மாஸ்கோ ரஷ்யா தருவதற்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி க்ரூட் சப்ளைஸ் வி குட் பி ஏபிள் டு மேனேஜ். பட் ஐ திங்க் கேஸ் சப்ளைஸ் இன்னொரு 25 நாள் 30 நாள் இருக்கும் நமக்கு பஃபர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹவவர் இந்த எஸ்கலேஷன் ஆஃப் வார் கேன் காஸ் டிஸ்ரப்ஷன் இன் திஸ். அதே போல ப்ரைசஸ் ஆஃப் க்ரூட் கோயிங் அப் கேன் ஃபியூல் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த மாதிரி உள்ள கவலைக்கிடமான ஒரு சில சூழல்கள் நமக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. பட் barring that, I think markets are more likely to reflect what is happening internationally. And அங்க கொஞ்சம் அந்த de-escalation நடந்தாலோ இல்ல இந்த விக்டரி ப்ரோக்ரஸ் ஆஃப் த வார் சீக்கிரமா நடந்து முடிந்து ஒரு வாரத்துக்குள்ள இது முடியும் பட்சத்தில் definitely we'll be back on the recovery track. சார் நேற்று இந்தியன் ருப்பி வந்துட்டு 92 அமெரிக்க டாலரை தொட்டிருக்குங்களே சார்? ஆமா, அது எக்ஸ்பெக்டட் தானே நினைத்தா. ஐ திங்க் நேத்தே நீங்க சொல்லிருந்தீங்க சார். சொல்லிருந்தேன், ஆமா. 92.16 லோ. பட் அது ஐ திங்க் ஹேப்பன்ஸ் அக்ராஸ் த குளோப் இல்லையா? ஐ திங்க் இந்த மாதிரி போற நேரத்துல நேற்று தினம் பர்டிகுலர்லி நேற்று முன்தினம்லாம் யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகரித்ததையும் நம்ம பார்த்தோம், அதை பேசியிருந்தோம் கூட. முக்கியமாக அகேன்ஸ்ட் ஆல் இன்டர்நேஷனல் கரன்சிஸ், ஜாப்பனீஸ் எண்ணுக்கெல்லாம் அகேன்ஸ்டா 157 58 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்திருக்கு. இட் வாஸ் அட் 146 அகேன்ஸ்ட் ஜாப்பனீஸ் என், 157 158 வந்ததை பார்த்தோம் அகேன்ஸ்ட் ஆல் கரன்சிஸ். ஸோ அதே சமயத்துல அந்த நேற்று முன்தினம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு விலை, தங்கம் வெள்ளி இறக்கத்தையும் பார்த்தோம், பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த யூஎஸ் டாலர் அண்ட் as a show of strength. இப்போ வந்து இந்த செனட்டோட ஓட் கிவிங் திஸ் கை அன்பிரடல்ட் பவர், அந்த ட்ரம்ப்புக்கு வந்து அந்த பவர் வந்து சரி இந்த போர் கண்டினியூ பண்றதுக்கான அந்த பவர் கொடுக்கும்போது டெஃபினெட்லி ஸ்லைட்லி மோர் ஸ்ட்ரெங்தனிங் இந்த டாலர் குட் ஹேப்பன். அண்ட் இரண்டாவது இந்த போர் சமயத்துல டாலர் அவுட்ஃப்ளோஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று எஃப்ஐஐஸ் வந்து விற்று வெளியேறுவது, அண்ட் தட் ஃப்ளோ கோஸ் பேக் டு த டாலர். வேற நாடுகளுக்கு முதலீடு செய்யறதுன்றது பிரச்சனை கிடையாது. இப்போ இட் ஃப்ளோஸ் பேக் இன்டு தி யூஎஸ் டாலர். ஸோ யூஎஸ் ட்ரெஷரிஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல தான் அந்த ஃப்ளோ பேக் இருக்கும்.
as a safe haven status. இரண்டாவது, ஆல்சோ நம்மளோட இம்போர்ட் பில்ஸ், அதாவது நம்ம க்ரூட் பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வந்து பெரிய அளவில் இம்போர்ட் செய்கின்ற நாடு. ஸோ ப்ரைஸ் வந்து $83 $85 வரும்போது 60 எங்கே இருக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜனவரி பிப்ரவரி மாதத்துலாம் பேசும்போது $55 $60 $62 பேசியிருந்தோம். இப்போ $82 $85 ஒரு பீப்பாக்கு இருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $20 இன்க்ரீஸ் மீன்ஸ் தட் மச் மோர் அவுட் ஃப்ளோஸ் இல்லையா. நம்ம வந்து நெட் க்ரூட் இம்போர்ட்டர் தான் இந்தியா. ஸோ நம்மளோட இம்போர்ட் பில்ஸ் வந்து அதிகரிக்க பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்கு. தட் ஆல்சோ இஸ் அன் அவுட் ஃப்ளோ ஆஃப் த US டாலர். அப்படி வரும்போது ஃபர்தர் வீக்னஸ் இந்த ருப்பி, ஏன்னா இந்தியன் ரூபாயை விற்று தான் இந்த டாலரை நம்ம பே பண்ண வேண்டும். ஸோ தட்ஸ் ஃபர்தர் ப்ரெஷர் ஆன் த இந்தியன் ருப்பி. ஸோ அது வந்து உடனடியாக ஸ்ட்ரெங்தன் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக நாட் பாசிபிள். அண்ட் தீஸ் டூ ரீசன்ஸ் அலோன் ஆர் இனஃப் ஃபார் அஸ் டு கன்சிடர் தட் ருப்பியோட வீக்னஸ் வந்து இன்னும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹர்ட் மார்க்கெட்ஸ் இன் அ வே, இன் அ சென்ஸ் FII அவுட்ஃப்ளோஸ் வந்து அதிகரிக்கும். வீக்கனிங் ருப்பி இஸ் கோயிங் டு ஹர்ட் அஸ் பை தி இன்க்ரீஸ் ஆஃப் அவர் பில்ஸ் அண்ட் ஸோ ஆன். நிவேதா, 3 நாள் கழிச்சு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா ஓப்பன் ஆயிருக்கு போலீங்களே சார். ஏன் இந்த ஓப்பன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு சார்? இன்னும் போர் தொடர்ந்துகிட்டே தானேங்க சார் இருக்கு. இல்ல அதுதான் எப்பவுமே செல் ஆன் த ரூமர், பை ஆன் த ஃபேக்ட் அப்படின்றது சந்தையில் இருக்குது. பொதுவா இது வந்து ரூமர்னு சொல்லலை, பட் பொதுவா இது ஒரு தெர் இஸ் அ சேயிங் லைக் தட். சந்தைகளில் வந்து நம்ம இந்த மாதிரி பேசணும். ஸோ போர் ஆரம்பம் இல்லை போரோடைய துவக்கம், போரோடைய அது வந்து நம்ம அன்சர்டனிட்டி, இது எவ்வளோ நாள் இருக்கும், இது எப்படி இருக்கும், யாரு எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கு, எப்படி வீக்னஸ் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது கன்சிடர் செய்யும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேனிக், அச்சம் கொண்ட ஒரு பேனிக் ஃபில் ரியாக்ஷன் தான் நம்ம சந்தையில் பார்க்கணும். ஸோ இனிஷியல் வந்து ஃபால்ஸ், அது போர் எதுவாக இருந்தாலும், யாருக்கு சார்ந்த போராக இருந்தாலும் ஃபால். இப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா முடியல. இது 4 years கம்ப்ளீட் ஆகுது நிவேத். பட் தட் போர் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் எட், ரைட்? பேச்சுவார்த்தை இருக்குது. அந்த பிப்ரவரி மாதம் 2022 இந்த போர் துவக்கம், பிப்ரவரி 22 24 அந்த சீசன், ஐ மீன் பிப்ரவரி 22nd 24th ஆஃப் 2022 இந்த போர் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்தையில் வரும். நம்ம சந்தையிலும் வீழ்ச்சி இருந்தது. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வீழ்ச்சி சந்தித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக ஒரு மாதம் கிட்ட இந்த போர் இருக்கு, ஐயோ என்ன நடக்கும், ஏது நடக்கும், நமக்கு க்ரூட் சப்ளை எப்படி இருக்கும், இந்த கவலையெல்லாம் நமக்கு இருந்தது. பட் சூனர் தென் லேட்டர் அந்த போர் இன்னும் முடியவே இல்லையே, அந்த போர் இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. பட் ஹியர் அகேன் யூ ஃபைண்ட் மார்க்கெட்ஸ் ஹவ் சார்ட் ஆஃப் டிஸ்கவுண்டட். ஓகே, ஏதோ ஒன்று ஒரு முடிவு வரும், இதுல வந்து இவ்வளவுதான் பாதிப்பு இருக்க போகுது. ரஷ்யா மீது சில ஆக்ஷன்ஸ் வரும், யூக்ரைன் மீது சில கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க, ஆர் சம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது இவ்வளவுதான், திஸ் இஸ் கோயிங் பி கண்டெய்ன்ட். இதோட இம்பாக்ட் வந்து இவ்வளவுதான், மைனஸ் த லாஸ் ஆஃப் லைஃப், யூனோ த டேமேஜ், எக்கனாமிக் டேமேஜ் வந்து இவ்வளவுதான், குளோபல் எக்கானமிக்கு இவ்வளவுதான் பாதிப்பு அப்படின்றத யூனோ இட்ஸ் சார்ட் ஆஃப் டிஸ்கவுண்டட். மார்க்கெட்ஸ் பிகின் டு டிஸ்கவுண்டட் அண்ட் அங்க போர் நடந்துட்டு தான். பட் இங்க மார்க்கெட்ஸ் கண்டினியூ டு ரைஸ் பேக் அஸ் நார்மல். நம்ம அந்த சீசன்ல தான் புதிய ஹை எல்லாம் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, 26,373 எல்லாம் அந்த போர் நடக்கும்போது தான் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் ஹவு த மார்க்கெட்ஸ் டிஸ்கவுண்ட் தீஸ் ஆக்ட்ஸ். அதே போலதான் இதுமே. ஸோ இந்த போர் வந்து முக்கியமா ஒரு 4-5 days முன்பதாக இது ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்ளி ஒரு அட்டாக் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த அட்டாக் நடந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் சனிக்கிழமை அன்று நடந்தது. மார்க்கெட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு, சர்வதேச சந்தைகள் எல்லாமே பெரிய அளவு ஒரு வீழ்ச்சி சந்தித்து பார்த்தோம். தொடர்ந்து 3 நாளாக அந்த வீழ்ச்சியை இருக்கிறதையும் தொடர்வதே நம்ம பார்த்தோம். அது அட்டாக்ஸ் கண்டினியூ அண்ட் ரேண்டம் அட்டாக்ஸ். இப்போ ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய மற்ற US உடைய ஃப்ரெண்ட்லி நாடுகள், அதாவது UAE, பஹ்ரைன், குவைத், கத்தார், ஒமான், இவங்க மீது எல்லாமே தாக்குதல் ரேண்டமா நடத்தி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். பட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரணி நிவேத்த நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு காரணி, இந்த சரௌண்டிங் அரப் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த UAE, குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார் அண்ட் ஒமான், இவங்க வந்து ஒரு ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன் இன்னும் எடுக்கவில்லை. அது வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. அவங்க வந்து எந்த ரிட்டாலியேஷனுமே பண்ணதாக நமக்கு தெரியவில்லை. அவங்க வந்து டிஃபென்சிவ் ஆக்ஷன், அதாவது அந்த ஒரு ட்ரோன் இல்லது ஒரு மிசைல் வரும்போது அதை ஷூட் டவுன் பண்றது மட்டுமே இல்லாம they have not gone back to attack ஈரான். ஈரான் தான் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். பட் ஈரான் மீது ஒரு தாக்குதல், ஒரு ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன் வந்து இந்த நாடுகள் வந்து எடுக்கவில்லை. ஸோ இட் இஸ் மோர் டிஃபென்சிவ். ஸோ அவங்களுக்கு இந்த போர் வந்து எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்றது அவங்களுடைய நோக்கம்.
இது ஈரான் ஃபயர் பண்ணியிருக்கு, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் அந்த ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன் ஆர் மூவ் வந்து இன்னும் நடக்கவில்லை, விச் ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் அவங்க இன்டென்ட் ஆஃப் de-escalation. ஸோ only the continuing battle between Israel and US against Iran, அந்த பாம்பிங் தொடர்ந்து நடந்து வருகிறது. அண்ட் யூனோ இது எவ்வளோ நாளைக்கு, இது எவ்வளோ நீடிக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குரிய. அஃப்கோர்ஸ் சில கேஸ் ஃபெசிலிட்டிஸ், மற்ற அராம்கோ இன் சவுதி அரேபியா இதெல்லாமே ஷட் டவுன் ஆயிருக்கு. கேஸ் பிளான்ஸ் ஆர் கெட்டிங் ஹர்ட், தேர் இஸ் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், சம் லாஸ் ஆஃப் லைஃப் மற்ற கண்ட்ரியில். பட் ஐ திங்க் தட் இஸ் இட். இட் இஸ் பீங் கண்டெய்ன்ட் டு அ லார்ஜ் பார்ட். அண்ட் தேர்ஃபோர் ஓகே, நமக்கு இனிமே வரக்கூடியது எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் த வார். எக்கனாமிக் இம்பேக்ட்னா காஸ்ட் ஆஃப் த வார் ஒரு புறம், இரண்டாவது இந்த கேஸ் அண்ட் க்ரூட் சப்ளைஸ் டிஸ்ரப்ஷன் நடக்குமா, லாஜிஸ்டிக் காஸ்ட் கூடுமா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இனிமே திஸ் இஸ் ஆல். ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சிடர் தீஸ் ஃபேக்டர்ஸ் அஸ் பீயிங் மோர் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். ஸோ அப்போனா ஸ்லோவா மேபி த யூஎஸ் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இந்த போர்ல கிடைத்திருக்க கூடும். சீக்கிரமாக இந்த போரை முடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை தொடர்ந்தாலுமே I think Iran will slowly, at some point of time, maybe in the next couple of days, இது வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஆங்கிள் இருந்து உலக முதலீடுகள் இல்லை முதலீட்டாளர்கள் வந்து பார்க்கக்கூடிய பார்வையில் டெஃபினட்டாக இருக்கிறது. தட் இஸ் வை யூ ஃபைண்ட் த மார்க்கெட்ஸ் பவுன்சிங் பேக். மோர் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த யூஎஸ் மார்க்கெட்ஸ். ஏன்னா யூஎஸ் தான் இந்த போர்ல டைரக்டா இருக்கிறது. தே ஆர் இன் த வார் டிரெக்ட்லி. மீதி எல்லாமே ஐதர் அலைஸ் சப்போர்ட்டர்ஸ் அதுதான். ஸோ சர்வதேச சந்தைகள் வந்து ட்ரை டு ஒப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த யூஎஸ் மார்க்கெட். போர்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டா போர்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட்டே பவுன்ஸ் பேக் ஆகும்போது it means that okay, there is some amount of confidence that the war will end or the war is going to end soon, etc. And the outlook and forecast and the discounting of the factors, okay, this is how the damage is going to be. Just like how Ukraine and Russia, this war is also being slowly, and the discounting factor தோங்கும்போது automatically you found the markets bouncing back from lows. So சர்வதேச சந்தைகளில் this is the reason, this is how these people react, Nivetha. இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிக்கே 225, ஜப்பானில் இருக்கக்கூடிய நிக்கே 225ன்றது 1500 புள்ளிகள் ஏற்றத்தோடு இருக்கிறது. ட்ரேடிங் அட் ப்ளஸ் 1500 கேப் அப்லேருந்து. அதே போல் ஹாங்காங்கில் ஹேங்செங் வந்து ஆல்மோஸ்ட் 400, 392 புள்ளிகள் உயர்வோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது. எக்ஸப்ட் ஃபார் த காஸ்பி, கொரியாவில் இருக்கக்கூடிய காஸ்பி வந்து ஒரு 12% டிக்ளைனில் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் முழுவதுமாக ஸ்ட்ராங்கான ஏற்றம், 70% மேலாக ஒரு ஏற்றம் சந்தித்த ஒரு சந்தை கொரியன் மார்க்கெட்ஸ். yesterday and today I think we are down by about 12% there. பட் அதை தவிர்த்து most markets are doing well. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ், யூஎஸ் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் வந்து ஓப்பனிங்ல இருந்தே ஒரு ஏற்றம், தொடர்ச்சியாக அந்த ஏற்றத்தோடு இருந்து சந்தையின் முடிவில் 238 புள்ளிகள் உயர்வோடு தான் சந்தை முடிஞ்சிருக்கிறது. ஸோ ஐ திங்க் மார்க்கெட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் ஸ்லோலி ரீபவுண்டிங். சரி, இது கண்டெயின் ஆகும் முடியும் அப்படின்றதையும் is one way to look at it, the discounting of the war factor. And the slower the discount நடக்க you will find the markets returning back to its normalcy and the buyback factors continuing, minus the economic costs and loss of life impact. Slowly I think that bounce back will continue in the market. So இதோட இம்பாக்ட் எல்லாமே நம்ம நாட்டு சந்தைக்கும் கொஞ்சம் ஸ்பில் ஓவர் ஆகக்கூடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க ஒன்று தான். பட் நமக்கு வந்து கூடுதலான சில பாதிப்புகள் இருக்கிறது. லாட் ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் ட்ராப்ட் இன் தீஸ் கண்ட்ரிஸ். இரண்டாவது, நமக்கு காஸ்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ், இன்ஃப்ளேஷனரி த்ரெட், எக்ஸெட்ரா. These might be a slightly disorienting factors. அதை தவிர்த்து ஐ திங்க் இந்த ஸ்பில் ஓவர் ஃபேக்டர்ஸ் நமக்குமே நம்ம சந்தைக்குமே வர வாய்ப்பு இருக்கு. நேற்றைய தினம் கொஞ்சம் டெமோ அது காமிச்சோம். அந்த 24,300 ஒரு பவுன்ஸ் பேக் வரும்போது இதோடைய ப்ரீ ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் வில் புஷ் அவர் மார்க்கெட்ஸ் ஹையர் as well. FIS, DIS என்ன சார் பண்ணிருக்காங்க? ஏன் கேக்குறீங்க? ருப்பி வீக் ஆனாலே FIS பண்ணக்கூடிய ஒரே வேலை நெட் செலராக மாறுறதுக்கு தான். ஸோ நேற்றைய தினம் அவங்க வந்து விற்று வெளியேறின அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசு. 8,752 கோடி, 8,752 crores. இது கேஷ் செக்மெண்ட்ல மட்டுமே FIS உடைய நெட் செல்லிங், விச் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ்
value in terms and a very very large number. பட் அதுக்கு கவுண்டரா நமக்கு டிஐஎஸ் வந்து பேக் டு ஸ்ட்ரெங்க், அவங்களுடைய ருட்டீன் ஃபார்மேட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுடைய நேற்றைய தினம் பை மட்டுமே 12,000 கோடி, 12,000 crores. ஸோ 12,068 crores அவங்களுடைய நெட் பை நேற்றைய தினம் மட்டுமே. whereas FIS sold to the extent of 8,700 crores. So DIS கடந்த 2 நாட்கள், அதாவது மார்ச் மாதத்து 2 ட்ரேடிங் நாட்கள் மட்டுமே பார்த்தாலுமே அவங்க 20,000 crores-க்கு வந்து ஆல்ரெடி நெட் பையரா இருக்காங்க. FIS வந்து இந்த 2 ட்ரேடிங் நாட்கள்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா 12,000 crores-க்கான நெட் செலர், 12,000 கோடிக்கான நெட் செலர். அதுல 8,700 கோடி நேற்று தினம் மட்டுமே. ஸோ ருபி வீக்கனிங், flight to the dollar, excessive selling by the FIS தொடர்ந்து நடந்திருக்கிறது. This is going to be the pressure on the index and other top 200, maybe top 300 stocks-ல இந்த ப்ரெஷர் தான் கொஞ்சம் இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் FIS selling and the rupee weakness-னால நடக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ளைட் அண்ட் அதர் இன்ஃப்ளேஷனரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ ஐ திங்க் FIS ப்ராபப்ளி மே கண்டினியூ டு செல். ஏன்னா ருப்பி இன்னும் ஒரு புதிய லோக்கு டெஸ்ட் ஆகிறத நம்ம பார்த்தோம் நேற்று தினம். DIs on the other hand are compensating by very very strong buys. So this is a good thing. Unlike February, இவங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப குறைவா பண்ணியிருந்த ஒரு காலகட்டம். பட் நவ் ஐ திங்க் வேல்யூ பையிங் இன் லார்ஜ் வால்யூம்ஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் தி FIS சைட். ஸோ அது கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவா டெஃபினட்டாக இருக்குது. சார், க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே சார், அது எஸ். அப்புறம் தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் விலை எப்படிங்க சார் இருக்கு? க்ரூட் ஆயில் ஐ திங்க் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. நிறைய பேர் வந்து அது $100 போகும், $110 போகும்லாம் ரிப்போர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தோம். பட் ஐ திங்க் நம்ம ஓப்பனிங் பெல்ல கூட வீவர் ஆஃப் தி ஒப்பீனியன் தட் அபவுட் $20 to $22 ஹையர். ஸோ 65 ஒரு 85, 86, 87 இந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடும் அப்படின்றது was our expectation. Somehow we find that நேற்றைய தினம் crude prices actually began to sort of strengthen out. In fact, crude now trades at $77, so slightly even just below the 80 mark. Whereas Brent crude வந்து $83 இருக்குது. So there has been a slight consolidation in price. கச்சா எண்ணெயோட விலையில வந்து கன்சாலிடேஷன் இருக்கிறது. பெரிய அளவில் ஒரு ஏற்றம் ஏறாமல் it has been consolidating in that bandwidth. So that is the first thing. Secondly, also we find that consolidation is actually helping. That means இது எல்லாமே சிக்னல்ஸ் தான். இப்போ ப்ரைஸ் கன்சாலிடேஷன், க்ரூட் ப்ரைஸ் நடக்கும்போது இது வந்து நமக்கு ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் ஓகே, வார் ப்ராபப்ளி இஸ் சார்ட் ஆஃப் நாட் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டேமேஜிங் இல்லைனாலும் ஐ திங்க் தி ஸ்டெபிலைசிங் ஆஃப் crude prices give a sense of confidence that things are going to stabilize soon அப்படின்றது ப்ராபப்ளி a signal. அதே போல தங்கம், வெள்ளி வந்து ஒரு விலை ஏற்றமும் இறக்கமும் மறுபடியும் நேற்றைய தினம் ஸ்லைட்டான ஒரு ஏற்றம் சந்தித்தது தங்கத்துடைய விலையில் நம்ம பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் ரிஸ்க் பர்செப்ஷன். பட் ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஏற்றம் சந்திக்கவில்லை. தற்போதைய நிலைமைக்கு தங்கம் வந்து $5,183 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகும். ஸோ வே அவே ஃப்ரம் த ஹைஸ். அந்த 54 போர் துவக்கத்தில் 5450 எல்லாம் போயிருக்கக்கூடிய அந்த தங்கத்துடைய விலை roughly around 5180. So it's about $250-300 lower than the high, which is okay. வெள்ளி அதே போல $83-84 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருதுன்னு பார்க்குறோம். ஃபார் அவே ஃப்ரம் த ஹை. அந்த $97 போனதெல்லாம் நம்ம இந்த போர் துவக்கத்தில் பார்த்தோம். we are now down at 83-84. again little bit of consolidation. இது primarily because of the strengthening of the US dollar. That is the other contributing factor. ஏன்னா தங்கம், வெள்ளி, மற்ற ப்ராடக்ட்ஸ், பண்டகம் எல்லாமே, கமாடிட்டிஸ் எல்லாமே is valued in US dollar. So US dollar strong ஆகும்போது the price of the commodity apparently drops, and that is exactly what we are seeing here as well. Copper on the other hand $5.88 per pound. So அங்கேயும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி in terms of copper prices. அது இனிமேல் போர் நடந்து முடிந்த பிறகு தான் காப்பருக்கு டிமாண்ட் வந்து அதிகரிக்கக்கூடும். அந்த ரீபில்டிங் அண்ட் செட்டிங் ரைட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல் தட் வில் ஸ்டார்ட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டெஃபினெட்லி காப்பர் ஹோல்டிங் அட் அபவுட் 5.8, 5.9 லெவல்ஸ். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் கன்சாலிடேஷன், லிட்டில் பிட் ஆஃப்
செட்டிலிங் இன் ப்ரைஸ் கோல்டு சில்வராக இருக்கட்டும், அதே சமயத்தில் கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன மாதிரி ஒரு சூழல் நமக்கு இந்த ப்ரைசிங் மூலமா தெரிகிறது. ஸோ ப்ராபப்ளி some amount of consolidation is happening here. Nivedha. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? High delivery stocks again கேர்ஃபுல்லாக இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் yesterday's cash segment டேட்டா. ஸோ ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து சன் ஃபார்மா, டிவிஸ் லேப், கோட்டக் பேங்க், HDFC லைஃப், பவர் கிரிட், DLF, ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், ஐடிசி. ஸோ இது வந்து ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல. லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடியது நமக்கு இன்னும் 5 பங்குகள் மட்டுமே. ஸோ பெரிய அளவில் லாங் பொசிஷன்ஸ் வந்து F&O செக்மெண்ட்ல பில்ட் ஆகவில்லை அப்படின்றது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தை வந்து வாலட்டைலாக தான் இருக்கிறது, இன்னும் வாலட்டைலாக தான் தொடரும். ஸோ ஏற்ற இறக்கங்கள் வந்து ஷார்ப்பாக நடக்கக்கூடிய ஒரு சந்தை. ஸோ தட் இஸ் ப்ராபப்லி த ரீசன் லாங் பில்டப் இன்னும் பெரிய அளவில் ஆகவில்லை. ஸோ we have only 5 stocks: OIL, which is Oil India, Mphasis, பாரதி ஏர்டெல் again, Coal India, Dixon Technologies. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய அளவில் F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் நடந்திருக்கிறது. அதே போல ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பட்டியல் நம்ம கைவசம் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப்ல. ஸோ எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அதுல முக்கியமான வந்திருக்கக்கூடியது ஃபெடரல் பேங்க், AU பேங்க், பெட்ரோநெட், கேனரா பேங்க், யூனியன் பேங்க், RBL பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ எல்லாமே பேங்க்ஸ் தான். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பெரிய அளவில் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது. அதே சமயத்தில் LTF ஃபுட்ஸ் அண்ட் லோதான் டெவலப்பர். ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப் பெரிய நடந்திருக்கு. பட் ஆல்வேஸ் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஷார்ட் பில்டப் எக்ஸசிவா இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சப்போர்ட்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் அந்த சப்போர்ட் ஆஃபர் பண்ணி வேல்யூ பையிங் நடந்தால் கேஷ் செக்மெண்ட்ல இந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் கவர் ஆகிறதே நம்ம பார்க்கக்கூடும். அப்படி வரும்பொழுது ஷார்ப்பான ஒரு ரேலி சந்தையில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தையில் இருக்கிறது. ஸோ பி வெரி காஷியஸ் அபவுட் ஹவு யூ ட்ரேட் டுடே. ஒப்சர்வ் ட்ரெண்ட்ஸ் and be aware of what is happening on the war front as you trade today. Nivedha. ஏஷியன் மார்க்கெட்ஸ் மாதிரியே நம்ம சந்தைக்கு இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம் சார். நாளைக்கு சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ Nivedha. இலவச மின்சாரம், அரசு மானியம், சோலார் அமைப்பு குறித்து நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம் சேலத்தில் மார்ச் 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் கிராண்ட் எக்ஸ்டான்ஷியாவில் நடைபெறுகிறது. உடனே முன்பதிவு செய்யுங்கள்.